என்னவென்றால், தாவீது நெருக்கப்படும் போது தேவன் அவருக்கு செய்த உதவியை பற்றி பாடினதான சங்கீதம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கவனிக்கணும், தாவீது பாடின சங்கீதம் இது. என்ன சங்கீதம்? போதக சங்கீதம். போதகம்னா என்ன? மற்றவர்களுக்கு சொல்லுகிறதான தன் நிலை மூலம், தன் வாழ்வின் மூலம் தான் கண்டதான அந்த நன்மையை, கிருபையை, உதவியை அவன் அறிந்து உணர்ந்து அதன் பிறகு அதை பிறருக்கு எடுத்து சொல்லுகிறதுக்கு பேர் தான் என்னது? போதகம். போதிக்கிறவன் தன் வாழ்க்கையில முதல்ல அதை என்ன செய்திருக்கணும்? அனுபவிச்சிருக்கணும். அப்பதான் போதிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். தாவீது போதிக்கிறதான 4வது சங்கீதம் அது எப்போ பாடினான் என்று பார்ப்போமேயானால், அது காலச்சூழலை தாவீது நெருக்கப்படும் போது தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அந்த உதவியை பற்றி அவன் போதகமாக பாடியிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தது அங்கே வாசிக்கிறது என்னன்னா, அந்த சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்கள் என்னவாக இருக்கிறது என்றால், அவனுடைய ஆத்மாவில் 2 விதமான தாகம் இருக்கிறது. என்ன தாகம்? 2 தாகம், 2 விதமான தாகம். அவருடைய சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனத்தை வாசித்தால் என்ன சொல்லப்படுகிறது? மாறானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். என்ன இந்த 2 விதமான தாகம்? ஒண்ணு, அவன் தேவன், அவனுடைய ஆத்மா தேவனையே நோக்கி வாஞ்சிக்கிற ஒரு தாகம், தேவனையே நோக்கி இருக்கிற ஒரு தாகம். 2வது தாகம், அவர் எப்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன் என்கிறதான தாகம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, என்ன தாகம் நம்மளுக்குள்ள இருக்கு? தேவனை பற்றின தாகம். ஆண்டவரே, உம்மை அறிய வேண்டும், உம்முடைய வசனத்தை கேட்க வேண்டும், உம்முடைய சமூகத்தை நாட வேண்டும், உம்மிடத்திலிருந்து உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும், உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். வாஞ்சை. எப்படி அந்த வாஞ்சை இருக்கிறதா? வசனம் சொல்கிறது, மாறானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உம்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அப்ப மான் எப்படி தண்ணி நீர் ஓடைகளை தேடி ஓடுகிறதோ அப்படி. அப்ப தேவனை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை, தேவ வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அது தாகமாக இருக்கிறது. தாகமா இருந்தா முதல்ல நீங்க என்ன செய்வீங்க? தண்ணி கிடைக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. அப்படி இருக்கணும் தாகம். தாகம் தாவீதுக்கு இருந்த முதல் தாகம் தேவனை தேட வேண்டும் என்கிற தாகம். 2வது தாகம் என்ன? அவனுடைய ஆலயத்திலே, சந்நிதியிலே எப்பொழுது வந்து நிற்பேன்? எப்ப இந்த ஆலயம் திறக்கும்? எப்ப ஆலயத்துல போலாம்? ஆலயத்துக்குள்ள போய் எப்ப நான் உட்காரலாம், அவரை ஆராதிக்கலாம், அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஆசை. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆசையோட காலையில எழுந்தோடனே நீங்க வேலைக்கு போலாமா, ஆலயத்துக்கு போலாமா? ஒத்தையா ரெட்டையா பிடிக்கிறது தான் வேலையா இருக்கு இல்லையா? ஒருத்தர் முடிவு பண்ணி என்ன செய்யறாங்க? போயிடுறாங்க. இக்காலையில ஒரு சகோதரிகிட்ட வந்து நான் போட்டா வேணும். அது யாரோட விருப்பம்? சரியான வசனம் வரும்போது நம்மளுக்கு பாயிண்ட் தானா கிடைக்குது. என்ன செய்ய? அவன் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அவன் கேட்கிறான். என்னன்னு கேட்கிறாங்க? நான் எப்பொழுது தேவ சந்நிதியில் வந்து இருக்கணும். எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும்? எப்ப பிரேயர் வச்சிருக்கிறாங்க? எப்ப ஈவினிங் பிரேயருக்கு அட்டெண்ட் பண்ணலாம்? எப்ப உபவாச கூட்டத்துக்கு போலாம்? டைமுக்கு நான் போகணுமே, ஐயோ டைம் ஆயிட்டு. இந்த தாகம் நமக்குள்ள தாவீது சொல்லுகிற நமக்கு சொல்லுகிற போதனை என்னவென்றால், முதல் காரியம், உனக்குள்ள 2 தாகம். 1 தேவனை அறிகிற தாகம். 2 நான் பேசிட்டு போயிட்டா என்னது? தேவ சமூகத்துக்கு எப்ப நான் வருவேன்? தேவனுடைய ஆலயத்தை குறித்த தாகம். என்ன தாகம்? முதல்ல தேவனை தேடுற தாகம், அவரை அறியணும், அவரிடத்துல வார்த்தை கேட்கணும், அந்த தாகம். 2வது தாகம் என்னது? அவருடைய சமூகம், அவருடைய ஆலயம். 2வது தாகம். அடுத்தது அவருடைய ஆத்மாவில 7 விதமான நெருப்பு. என்ன விதமான நெருப்பு? 7 விதமான நெருப்பு. அவன் வந்து
எதுல? ஆத்மானா என்ன? மனசுல, இருதயத்துல. யாருக்கு நெருக்கம்? யாருக்கு நெருக்கம்? யாருக்கும் நெருக்கம். கிடைக்கல. அப்படிதான். யாருக்கு நெருக்கம்? தாவீதோட வாழ்க்கையில அவனுக்கு மிகப்பெரிய நெருக்கம். அந்த நெருக்கம் அவனை வேதனைப்படுத்துது, துக்கப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. அது அந்த சிச்சுவேஷன்ஸ் நான் பேச போனா நிறைய பேசணும். சவுலும் அவனை துரத்துறான், தன்னோட சொந்த மகனும் அவனை துரத்துறான், அவன் கூட இருந்தவங்களும் அவனுக்கு எதிராக செயல்படுறாங்க. தனியராய் இருக்கிறான், ஒருவர் உதவிக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நின்றுட்டு இருக்கிறான். நெருக்கம். நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஆமா கடவுள் நம்பிக்கையும் போயிடும், தேவனை தேடுறதும் போயிடும், எனக்கு ஏன் இந்த பாடுன்னு நம்ம வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவான். அவனுக்கு 7 விதமான நெருக்கத்தை அந்த இடத்துல சொல்லி இருக்கிறான். 3-4 வசனத்துல உன் தேவன் எங்கே? யார் கேட்கிறான்? எதிராளி, சத்ரு கேட்கிறான். நீதான் கூப்பிடுறியா? நீதான் கோயிலுக்கு போறியா? நீதான் சர்ச்சுக்கு போறியா? இன்னும் உனக்கு கஷ்டமாச்சா? எங்க உன் கடவுள்? எங்க உன் சாமி? நீ கும்புற சாமி உனக்கு என்ன பண்ணிச்சு? உன் தேவன் எங்கே? கேள்வி வந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குல்ல? இல்ல, நீங்க இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் பரலோகம் போயிட்டீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஒருவனிடத்தில் சொல்லுகிறபடியால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அவனோட சாப்பாடே என்னவா மாறிடுச்சா? எது? கண்ணீர். அவன் அழுகிற கண்ணீரே அவன் வாயில வந்து அவனுக்கு சாப்பாடா மாறி. வேற சாப்பாடு சாப்பிடுறது கூட முடியாது. காரணம் என்ன? அவ்வளோ கண்ணீர் அவனுக்கு, அவ்வளோ வேதனை. அடுத்த வார்த்தை சொல்லுது, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடைய தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஏன் இப்ப போக முடியாத சூழ்நிலை? போற காலத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கும் அவன் உள்ள என்ன செய்து உருகுகிறது? சத்துருக்கள் நிமித்தம் அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியல. எருசலேம் அன்னைக்கெல்லாம் வந்து ஆலயம் எல்லாம் மட்டும் கிடையாது. எங்க இருக்கு? எருசலேம்ல மட்டும்தான் இருக்கு. அங்கதான் போகணும். அங்க போறதுக்கு அவனால முடியல. குகையில இருக்கிறான், கெபியில இருக்கிறான், ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அவன் பாடுகிறான், அவனுடைய வாஞ்சியை வெளிப்படுத்துகிறான். அவன் கண்ணீரே அவனுக்கு என்னவாயிற்றான்? உணவாயிற்று. அடுத்தது அவன் ஆத்மாவிற்கு 4 விதமான, இதெல்லாம் இன்னைக்கு நான் பேசுறேன், அவருக்கு நான் டைம் கொடுக்கிறேன். 4 விதமான விண்ணப்பம். 5ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் ஒரே மாதிரி. என் ஆத்மாவே ஏன் கிடக்கிறாய்? ஏன் எனக்குள் இயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை நினைப்பேன். 11 வாசிங்க. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் இயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் பக்கத்தில் ரட்சிப்பும் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அவரை துதிப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அவரை மட்டும்தான் துதிப்பேன். என் ஆத்மாவை நீ கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். அவரை நோக்கி காத்திரு, அவருடைய ரட்சிப்பு உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு போலாம். ஆமென். அவனுடைய 14 விதமான ஜெபம் தான் 6 இருந்து 10 வரைக்கும். 6 இருந்து 10 வரைக்கும் என்னது? ஜெபம். என்னது? விண்ணப்பம் வேற, ஜெபம் வேற. ஜெபம் என்ன ஜெபம்? அது நான் 14 இருக்கு. அத்தனை நான் பேசுறேன், அதை நான் படிச்சுதான் விடுறேன். எதுல இருந்து? 6 இருந்து வாசிக்கலாமா? தேவனே ஆத்மா ஏன் எனக்குள் கலங்குகிறது? ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னிடத்தில் நிந்திப்பது என் எலும்புகளை முதுவர் குத்துகிறது போல் இருக்கிறது. அவனுடைய 14 விதமான ஜெபம். தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். சத்துருக்கள் தன்னை எப்படி நோகடிக்கிறார்கள்? சத்துருக்கள் நிமித்தமாய் என் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுகிறது.
உண்மைதான் இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஒரு தீராத ஒரு கட்டம் வந்துட்டு அப்படின்னா நம்ம மனசு எவ்வளவு வேதனைப்படுறது இல்லையா? அதை அப்படியே அவன் சொல்லி தேவ சமூகத்திலே செபிக்கிறான். அல்லேலூயா. அவன் நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்ட போது அவன் நம்பின தெய்வம் அவனுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில 4 காரியம் இருக்கு. என்ன இருக்கணும்? 1, வாஞ்சி. என்ன இருக்கணும்? யாரை வாஞ்சிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கணும். 2வது, தேவ சமூகத்துல நம்முடைய உள்ளம் எந்த பிரச்சனையை குறித்து உருகி ஜெபிக்கிறதோ அதற்கு அவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? பதில் தருகிறவராய் இருக்கிறார். 3வது, நீ ஒன்றை குறித்தும் தியங்கவோ கலங்கவோ தேவையில்லை. கர்த்தர் உனக்கு துணையாய் இருக்கிறார். உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். 4வது காரியம், நீ அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை விடுவித்த தேவனை, உன்னோடு கூட இருக்கிறவரை, நீ கண்டுகொண்ட தேவனை, நீ வாஞ்சித்த தேவனை நீ துதிக்கிற பொழுது உன் வாழ்க்கையில் என்ன உண்டு? ஆமென். சகல நன்மைகளையும் தருகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எதற்கு அப்போ நம்முடைய தாகம் எதன் மேல் இருக்க வேண்டும்? 5 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1, ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். 2, நீதியின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். 3, ரட்சிப்பின் ஜீவன் தண்ணீர் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். 4, ஞானம் புத்தியின் மேல் வாஞ்சியா. 5வது, பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். இந்த கால வேளையில நம்முடைய வாஞ்சை அவர் மேல் இருந்தால் நம்முடைய உதடுகள் அவரை துதிக்கும், நம்முடைய நாம் அவரை துதிக்கும், நம்முடைய ஆவு அவரை போற்றும். அப்பொழுது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் தாகத்தோடு தேவ சமூகத்துல ஆமென் அவரை நோக்கி பார்க்கிறீங்க? இந்த தாகத்தோடு. அல்லேலூயா. வேத புத்தகத்தை கீழே வச்சு கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில வந்திருக்கிறதான அருமையான சகோதரர் ஆமென் ஆராதனையை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்களும் நான் தான் அதுக்காக ஜெபிக்கணும். ஆமென். ஆண்டவரே எங்களுடைய சபையில நீங்க ஆத்துமாக்கள் எங்க போயிட்டு இருக்கு? பக்கத்துல பலி செலுத்துவதற்கும் ரத்தத்தை சிந்துவதற்கும் பக்கத்துல போயிட்டு இருக்கு. அநேகரை கர்த்தர் ரட்சித்து நம்முடைய சபையில் கர்த்தர் சேர்ப்பாரா? அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த காலை வேளையில் ஆண்டவரே இதுவரையில் எங்களோடு இடைப்பட்டீரே. ஜீவனுள்ள தேவனாய் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையில் வாஞ்சியாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானா இருப்பார். உண்மையில வாஞ்சியாக இருக்கிற மனுஷன் பாக்கியவதியா இருப்பார் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா
ஆண்டவரை ருசிக்க வந்திருக்கிறீங்க. தேவன் ஏற்படுத்தின ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களே, இத்தனை பேர் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி தாவீது நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு பண்ணினார். இன்னைக்கு ஒரு உத்தரவு வரும். ஆமென், ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்தரவு வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும். தேவப்படியை துதிக்க துதிக்க வாய்களை திறந்து oh glory to Jesus, glory to Jesus. இயேசுவின் நாமத்தினால் வெள்ளத்தின் மேல் அடையத்தக்கதா கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஆலயம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய்? என் ஆத்துமா எனக்குள் நீ ஏன் சிறந்து சேருகிறாய்? கர்த்தர் மேல் நம்பிக்கை இரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை இரு. வந்த தேவ ஜனமே, நீ கர்த்தரை அண்டிக் கொள்வாயானால், கர்த்தரை நீ பற்றிக் கொள்வாயானால், உன் மூலமாய் கர்த்தர் செய்கிற காரியம் ஆசீர்வாதமான காரியமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. காலையிலே அவர் கிருபையினால் நம்மை நிரப்புவார் என்று நாம் பார்த்தோமே. இந்த கால வேளையில அப்படிப்பட்ட கிருபை நம் நடுவில் ஆவியானவர் பொழிதர பண்ணுவாரா? அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தினால் நம்ம எல்லாரையும் நிரப்புவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் என்னோடு சேர்ந்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து, எத்தனை நெருக்கங்கள் தானியேலுக்கு வந்தது. மரணம் என்று சொன்னார்கள், ஆனாலும் எருசலேமின் ஜன்னல்களை திறந்து பரலோகத்தில் இருக்கும் தேவனை அவர் பார்த்தார். நமக்கு முன்பாக என்னதான் இருந்தாலும் சரி, நாம் பார்க்க வேண்டியது கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். பரலோகத்தில் இருக்கிற தேவனை மட்டும்தான் பார்க்கணும். ஆண்டவரே, நாம நேசிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியுது காலை வேளையில? அருமையான சகோதரியே, என் கண்பான சகோதரனே, ஆண்டவரை நேசிக்க காலை நேரத்தில் கர்த்தரை நேசிக்கிறார். அம்மா, உன்னை குடும்பத்தை இயேசு நேசிக்கிறார். கர்த்தரை நேசி ஆக வேண்டால் ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஏன் நாம் அவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நமக்காக தன் உயிரை பிராண பலியாய் அர்ப்பணித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய மகிமை இருக்கிறது. பார்த்தீங்களா? நாம் துதிக்க பரலோகம் நம்மை பார்க்க மகிழும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்க தேவன் நம்மை உற்று பார்க்கும். ஒரு கூட்ட ஜனமனை துதிக்கிறது, ஒரு கூட்டம் என்னை கூப்பிடுகிறது. நான் அவர்களை சந்திக்கட்டும், அவருடைய பிரச்சனை நான் தீர்க்கட்டும், அவர் தேவையை
ரட்சிக்கப்படட்டும். அவருடைய விருப்பம் எண்ணங்கள் நிறைவேற்றப்படும்படியா நான் அவரிடத்தில் போவேன். அல்லேலூயா. என்ன தடை வந்தாலும் தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நிர்மூலமாக்கி நமக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. அன்னைக்கு ஒருவன் சத்தத்தோடு கூப்பிட்டான். எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அவன் சத்தத்தை குறைக்கல. இயேசு அவனிடத்தில் வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. நம்முடைய தேவன் உன்னதமானவர், நம்முடைய தேவன் உயர்ந்தவர். அல்லேலூயா. உயர்ந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உன்னதமான தேவன், உயரத்தில் இருக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. இந்த மாதம் கர்த்தர் நடத்துவார். இந்த மாதத்திலே கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். அதிசயங்களை காணும்படி செய்வார். அதிசயங்களை காணும்படி செய்வார். நிச்சயமாய் நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 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 ஆராதனை, 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 ஆராதனை. என்னோடு சேர்ந்து எல்லாம் என்னோடு சேர்ந்து ரொம்ப அழகா மெதுவா கர்த்தர் நல்ல குரலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல நல்ல கம்பீரமாய் பாடுவதற்கு தேவன் திரும்பி கொடுத்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா. 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 ஆமென். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. திசை தெரியாமல் நான் அழைத்து வேலையில இதே வழி என்று சொல்லி கர்த்தர் நடத்தினார். நீங்களும் நானும் திசை தெரியாமல் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு லிவிங் ஜீவிக்கிற ஒரு சபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கு. அல்லேலூயா. இதே வழி என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல நம்மை நிறுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. 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 ஆராதனை, 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 ஆராதனை. அருமையான தேவ சபையே, இதான் ஒரு ஊழியக்காரர் சபையில யாருமே இல்லாத நேரத்துல ஒருவரு கூட ஆலயத்துக்கு வரல. ஆனால் சத்தம் போட்டு அவர் கர்த்தரை ஆராதனை பண்ணி துதித்து ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணுவார். எல்லாரும் சொல்லுவார்கள், உனக்கு என்ன ஆச்சு? சபையில யாருமே இல்லை, சத்தத்தோடு நீ பாடுற சொல்ற, உனக்கு என்ன ஆச்சு? ஆனால் நாட்கள் கடந்தது. இன்னைக்கு அந்த சபை மிகவும் பெரிய சபையாய் மாறி இருக்கிறது. பால் மேகிச்சோ என்ற ஒரு தேவ மனுஷன்
இன்னைக்கு உலகத்திலே பெரிய சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்தாலும் அவருடைய சபை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது தெரியுமா? கர்த்தர் நம்முடைய சபையை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உயர்த்துகிறவர், கால்மையில் இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி அகிழ்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. ஆமென். ஒருக்கும் உதவாதவர்களா இருக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதுக்குமே பிரயோஜனமற்றவன் அப்படின்னு உலகம் தள்ளிடலாம். உலகம் உங்களை தாழ்ந்து பேசலாம். உலகம் நம்மை கேவலப்படுத்தி பேசலாம், நம்மை அசிங்கப்படுத்தி பேசலாம். ஆனா கர்த்தர் பாருங்க, ஒரு சொன்னா ஆண்டவரே அப்பா என்று சொல்லி தகப்பன் இடத்தில் போகும்போது தூரத்தில் இருக்கிற அந்த தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து வீட்டுக்கு கூட்டு போனான். அல்லேலூயா. அந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்மை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, புறக்கணிக்கிற தேவன் அல்ல. அவர் அரைமுடிக்கிற தேவன். ஆமென். அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். அவர் சட்டை கீழே நமக்கு ஆரோக்கியம் உண்டு, அவர் சட்டை கீழே நமக்கு சுகம் உண்டு என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உன்னதமான தேவன். ஆமென். சோதராண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. மட்டுமாய் கர்த்தாவே, நீ நாமத்தை உயர்த்திக் கொண்டிருக்கும் போது நீ பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்களை காண்கிறவரா இருக்கிறீரே. எங்களை காண்கிற தேவன் நீர் அல்லவா? அன்றைக்கு ஆகார் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? தேவஜனமே, இயேசுவே அப்பா நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்ல முடியுமா? ஓ, உடைக்கப்பட்டு வந்திருக்கிறியா? வேதனையோடு வந்திருக்கிறியா? உழைப்பட்டு அநேக பிரச்சனைக்குள்ள வந்திருக்கிறியா? ஓ, கலங்காத தேவ பிள்ளையே, கலங்காத கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, உனக்கு இன்னைக்கு ஒரு வெற்றி இருக்கிறது, உனக்கு ஒரு ஜெயம் இன்றைக்கு இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமா இதை தருவார். ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. யாரை நம்பாத தேவப்பிள்ளையே, கர்த்தர் மேலே நம்பிக்கை. அவர் வாஞ்சைகளை, உன் வாஞ்சைகளை அறிந்திருக்கிறார். உன் மன விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. யாரையும் சாய்ந்து போகாத தேவ சபையே, யாரையும் சாய்ந்து போகாதே. கர்த்தர் உனக்கு வெற்றி கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வேதத்தை கர்த்தர் தருவார். ஹalleluya. இரட்டத்தனையாய் கருவறைக்கு தேவன் இருக்கிறார். உடைக்கப்பட்ட இதயத்தோடு, ஹalleluya, கலங்கின இதயத்தோடு ஆண்டவரே உம்மையே நம்பியிருக்கிறார். ஆனால் நீரோடைய வாஞ்சிக்கிறதை போல ஆத்மா ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே தாகமாய் இருக்கிற வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, கதறுகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். கர்த்தர் நம்மை தாங்குகிறவர், கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். என் காயங்கள் யாருக்கு தெரியும் சகோதரன்? எனக்குள் இருக்கிற காயங்கள் யார் ஆக்குவார்கள்? யாருக்கு என் காயம் தெரியும்? நான் யாரிடத்தில் போய் சொல்ல முடியும்? ஒரு சகோதரி சொல்லுகிறார்,
கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லு. ஏலியின் இடத்துல அவள் சொல்லுகிற வார்த்தை, நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ. உடைக்கப்பட்டு வந்திருக்கிற ஆலயத்தில், உடைக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களையும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட, என்னை நம்பி நீ வந்தல்ல, என்னை நம்பி நீ வந்தல்ல, என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு. இது கூப்பிடுகிற ஒரு நேரம், விண்ணப்பத்தோடு ஜபத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நேரம். இனி கொஞ்ச நேரம் நமக்கு இருக்கு. ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? ஆண்டவரை உண்மையை நாம் இருக்கிறேன், அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிற எங்கள் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அறியாத காரியங்கள், எட்டாத காரியங்கள், உயரமான காரியங்கள். ஹalleluya, ஆமென், ஹalleluya. எங்க வெட்கப்பட்டோம் அந்த இடத்துல ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேராயம்மை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். ஏனேன்ப துன்பம் நேரா நானோ மை சேருவே. இவரே நல்ல நேசர், இவரே மீட்பர், இவரே ரட்சிக்கிறவர், இவரே ஜீவாட்டுக்குட்டியானவர், இவரே ஒளியானவர், இவரே 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 ஜீவ ஒளி என்றும் தாங்கி நம்மை நடத்தக்கூடியவர். ஓ வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் இவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்னவர் இவரே. ஹalleluya. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இவரே. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. சேதங்கள் தீமைகள் நம்மை அணுகாதபடி. கொரோனா வந்தது, எத்தனையோ பேர் மறிச்சிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, அவர் நம்மை மறக்கல, உள்ளங்கையில வளர்ந்திருக்கு. எத்தனையோ காரியங்களை சொத்து தள்ள பார்த்தான், ஆனால் விழாதபடி தாங்கி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், தாங்கி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரே நோக்கி நாம் பார்க்கிறோம். மட்டுமை ஆராதிப்பதற்காக, உம்மை துதிப்பதற்காக, உம்மை கீர்த்தனம் பண்ணுவதற்காக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஸ்தாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் வாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஹalleluya. வசனம் சொல்றதுண்டா? சாட்சி